தி லார்ட். Praise the Lord. நாம இந்த தியானத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தரும் ஒவ்வொரு சுவாசத்திற்காகவும் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் உமக்கு நன்றி சொல்றோம். இந்த நேரத்துல நாங்க வாசிக்க போகும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுங்கப்பா. திருமுழுக்கு யோவானை போல நாங்களும் இயேசுவை இந்த உலகத்துக்கு சுட்டிக்காட்டும் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த மேலான நிலையை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ எங்களுக்கு வரம் தாங்க. இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். நம்மில் பல பேருக்கு மற்றவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள முன்னாடி போக சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குறிப்பா நாம கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு விஷயத்துக்கான அங்கீகாரம் இன்னொருத்தருக்கு போகும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தன்னை முன்னிறுத்தாம உண்மையான நோக்கத்துக்காக இன்னொருத்தருக்கு வழிவிடுறது, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகங்களோட மையப்புள்ளி. ஜனவரி 3ஆம் நாளுக்கான வாசகங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். திருமுழுக்கு யோவான் என்கிற ஒரு மாபெரும் மனிதர் எப்படி இயேசுவுக்கு வழிவிட்டு தன்னை சிறுவாக்கி கொண்டார் என்பதை யோவான் நற்செய்தி நமக்கு காட்டுது. இதனால நமக்கு கிடைக்கிற பெரிய பரிசு என்னன்னு யோவானோட முதல் திருமுகம் சொல்லுது. கடைசியா இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்த பிறகு நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும்னு திருப்பாடல் 98 நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, அப்போ நாம நற்செய்தி வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. இந்த வாசகத்தை நாம பிரிச்சு பார்க்கும்போது யோவான் பயன்படுத்துற முதல் வார்த்தையே மனசை ஈர்க்குது. இதோ கடவுளின் செம்மறி. ஆமா, இயேசுவை பார்த்ததும் அவர் ஒரு நொடி கூட யோசிக்கல. ஒரு இறைவாக்கினரா மெசியாவை பத்தி எத்தனையோ பட்டங்களை சொல்லியிருக்கலாம். இதோ மீட்பர், இதோ அரசர்னு சொல்லியிருக்கலாம். ஆனா குறிப்பா கடவுளின் செம்மறிங்கிற வார்த்தைய அவர் தேர்ந்தெடுக்க என்ன காரணமா இருக்கும்? மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த ஒரு சொல்லுக்குள்ள இஸ்ரேல் மக்களோட மொத்த வரலாறும் நம்பிக்கையும் அடங்கி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. அந்த கடவுளின் செம்மறி என்கிற சொற்றொடர் அந்த காலத்துல இருந்த ஒரு யூதருக்கு எவ்வளவு அர்த்தங்களை கொடுத்துருக்கோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மள பலருக்கு அது பாஸ்கா விழாவை நினைவுபடுத்தும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு முன்னாடி ஒரு பழுதற்ற செம்மறிய பலியிட்டு அதோட ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசினாங்க. அந்த ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு மேலேயும் அதுக்கு அர்த்தம் இருக்குதா? ஒரு ஆழமான பார்வையில வேற என்னெல்லாம் அது குறிக்குது? கண்டிப்பா. ஒரு சாதாரண யூதருக்கு செம்மறி என்ற வார்த்தை இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்தி இருக்கும். ஒன்னு, எருசலேம் ஆலயத்துல தினமும் காலையிலயும் மாலையிலயும் இஸ்ரேல் மக்களோட பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட தாமித் பலி, அது ஒரு தொடர்ச்சியான பலி. இன்னொன்னு, இறைவாக்கினர் எசாயா புத்தகத்துல வர தும்புரும் ஊழியன், அவர் அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார்னு எசாயா 53ல வாசிக்கிறோம். ஆக யோவான் கடவுளின் செம்மறின்னு சொல்லும்போது இயேசு வெறும் பாஸ்கா செம்மறி மட்டுமல்ல, அவர் மக்களோட பாவங்களுக்காக தினமும் தன்னையே பலியாக்கப் போகிறவர், துன்பத்தின் வழியாக மீட்பை கொண்டு வரப்போகிறவர்னு பல அடுக்குகளான அர்த்தங்களோட அதை சொல்றார். இது உண்மையிலேயே ஒரு ஆழமான பார்வை. இப்போ யோவான் என்ன சொல்றார்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் கொடுத்து வந்த அந்த பலிகளுக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. ஓ, அவையெல்லாம் வரப்போகும் ஒரு உண்மையான முழுமையான பலிக்கு வெறும் நிழல்தான். இவர்தான் அந்த உண்மையான செம்மறி. அதாவது ஒரு தனி நபரோட பாவத்துக்கு இல்லாம, ஆமா, முழு உலகத்தின் பாவத்துக்காகவும் தன்னையே பலியாக கொடுக்க போகிறவர் இவர்தான் அறிவிக்கிறார். இது வெறும் அடையாளம் காட்டுறதில்ல, இது ஒரு புரட்சிகரமான அறிவித்து. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ உலகின் பாவத்தை போக்குபவர்ங்கிற வாக்கியம் அது வரைக்கும் இருந்த வழிமுறைகள் எல்லாம் மாற்றி ஒரு புதிய யுகம் பிறந்துடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அது ஒரு புதிய உடன்படிக்கையோட தொடக்க புள்ளி. இனி விலங்குகளோட ரத்தம் இல்ல, கடவுளோட மகனாகிய இவரோட தியாகம்தான் மனித மீட்புக்கு வழின்னு ஒரே வரியில ஆணித்தரமா சொல்றார். சரி, அடுத்ததா யோவானோட மனநிலைய பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல யோவான் ஒரு பெரிய தலைவர், நிறைய பேர் அவரை பின்பற்றாங்க. ஆனா அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஆமா, அது ரொம்ப முக்கியம். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர்னு தன்னை தாழ்த்திக்கிறார். இன்னொரு பக்கம் இவர் யார் என எனக்கு தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்றார். நமக்கு தெரியும், அன்னை மரியாமும் யோவானோட அம்மா எலிசபெத்தும் உறவினர்கள். அப்படி பார்க்கும்போது இயேசுவும் யோவானும் ஒருத்தர் தெரிஞ்சிக்க வாய்ப்பு அதிகம் தானே. அப்போ ஏன் தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்றார்?
இங்கதான் நாம வார்த்தைகளோட ஆழத்தை பார்க்கணும். யோவான் எனக்கு தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்றது யார் இந்த இயேசுன்னு எனக்கு முகமே தெரியாதுங்கிற அர்த்தத்துல இல்ல. அப்போ மாறா, இவர்தான் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்த மெசியா, இவர்தான் கடவுளின் மகன்கிற தெய்வீக உண்மை எனக்கு சொந்த அறிவால தெரியாது, இது கடவுளால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றார். ஓ அப்படியா? இது அவரோட தனிப்பட்ட கருத்து இல்ல, இது ஒரு தெய்வீக அறிவிப்புன்னு சொல்றதுக்காக. ஆமா, இது நான் என் உறவினவி இயேசோ உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்ற மாதிரி இல்ல. மாறா, கடவுள் யாரை அடையாளம் காட்டுறாரோ அவரே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொல்றாரு. சரி சரி. அதனாலதான் அவரோட பணியோட நோக்கத்தையே சொல்றார். இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். என் வேலை, என் திருமுழுக்கு எல்லாமே இவரை அறிமுகம் செய்யறதுக்கு ஒரு மேடை மட்டும்தான். நான் ஒரு வழிகாட்டி விரல், வழி இவர்தான் ரொம்ப தெளிவா சொல்றார். இது அவரோட தாழ்ச்சியை மட்டும் இல்ல, அவரோட பணியில இருந்த தெளிவையும் காட்டுது. அருமை. அப்படியானா கடவுள் கொடுத்த அந்த அடையாளம் என்ன? வாசகத்துல தூய ஆவியார் புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது தங்கியதை கண்டேன்னு யோவான் சாட்சி சொல்றார். இன்னைக்கு நாம தேக்கும் போது இது ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலத்துல அங்க நின்ன ஒரு யூதருக்கு புறாங்கிற சின்னம் என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கும்? மிக ஆழமான பார்வை. புறாங்கிறது அவங்களுக்கு வெறும் பறவை இல்ல, அது பல வரலாற்று சமய அர்த்தங்கள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். முதலாவதா பாத்தீங்கன்னா தொடக்க நூல்ல நோவாவின் காலத்துல ஆமாம், பெருவெள்ளம் வடிஞ்சிருச்சான்னு பார்க்க அனுப்பப்பட்ட புறா ஒலிவ இலையோட திரும்பி வரும். அது ஒரு புதிய தொடக்கத்தோட கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான சமாதானத்தோட அடையாளமா பார்க்கப்பட்டது. கடவுளோட கோபம் தணிஞ்சு ஒரு புதிய வாழ்வு தொடங்குதுங்கிறதுக்கான அடையாளம். சரி, சரியா சொன்னீங்க. இரண்டாவத, யூத பாரம்பரியத்துல தூய ஆவி பெரும்பாலும் ஒரு பறவையோட வடிவத்தோட ஒப்பிடப்பட்டுச்சு. அதனால தூய ஆவி புறா வடிவத்துல இறங்குறது கடவுளோட ஆவி, கடவுளோட பிரசன்னம் இயேசு மேல முழுமையா தங்கியிருக்குங்கிறதுக்கான நேரடி அடையாளம். ஓ, இது இயேசுவோட பணியை தொடங்குறதுக்கான ஒரு தெய்வீக அங்கீகாரம். அதோட யோவான் அடுத்து சொல்ற விஷயத்தோட இது நேரடியா பொருந்துது. யார் மீது தூய ஆவி இறங்கி தங்குவதை நீ காண்பிரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர்னு கடவுளே அவங்கிட்ட சொல்லியிருந்ததா சொல்றார். இங்கதான் அந்த 2 விதமான திருமுழுக்குகளுக்கான வேறுபாடு வருது இல்லையா? யோவானோட தண்ணீராலான திருமுழுக்கு, இயேசுவோட தூய ஆவியாலான திருமுழுக்கு. இதுக்குள்ள அடிப்படை வேறுபாடு என்ன? யோவானோட திருமுழுக்கு மனமாற்றத்துக்கான ஒரு வெளிப்புற அடையாளம். மக்கள் யோர்தான் ஆற்றுக்கு பாவங்களை அறிக்கையிட்டு தண்ணில மூழ்கி எழுந்தாங்க. இது நான் என் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு வரப்போற மெசியாவை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்றதுக்கான ஒரு அறிவிப்பு. சரி, அது ஒரு தயாரிப்பு நிலை. ஆமா, அது ஒரு முக்கியமான படிதான். ஆனா அது உள்ளத்தை முழுசா மாத்தாது. ஆனா இயேசு கொடுக்கிற திருமுழுக்கு தூய ஆவியாலானது. அது வெளிப்புற சடங்கு மட்டும் இல்ல, அது ஒரு உள்ளார்ந்த மாற்றம். அது கடவுளோட ஆவியை ஒருத்தரோட இதயத்துக்குள்ள கொண்டு வருது. பாவ மன்னிப்பை மட்டும் தராம கடவுளோட பிள்ளைகளா வாழும் புதிய சக்தியையும் உரிமையையும் தருது. அப்ப சுருக்கமா சொன்னா யோவானுடையது தயாரிப்பு, இயேசுடையது நிறைவேறுதல். யோவானுடையது நிழல், இயேசுடையது நிஜம். இப்ப நல்லா புரியுது. அந்த நிஜத்தை அடையாளம் காட்டுறதுக்காகத்தான் அந்த புறாங்கிற தெய்வீக அடையாளம் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தொகுத்து யோவான் தன்னோட சாட்சியத்தை ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு வராரு. நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் பகர்கிறேன். ஆமா, இந்த இறுதி வரியில எந்த சந்தேகமும் இல்ல, யூகமும் இல்ல. நான் நம்புகிறேன்னு சொல்லல, நான் நினைக்கிறேன்னு சொல்லல, நான் கண்டேன்னு சொல்றாரு. ஒரு சாட்சியத்துல அந்த நான் கண்டேங்கிற வார்த்தைக்கு இருக்கிற பலமே தனிதான். உண்மை என்ன, அது அந்த நிகழ்வை ஒரு யூகத்திலிருந்து மறுக்க முடியாத உண்மைக்கு மாத்துது. நான் எதை கண்டேன், கடவுள் எனக்கு என்ன அடையாளம் தருவேன்னு சொன்னாரோ அது என் கண்ணு முன்னாடி நடக்கிறத கண்டேன். தூய ஆவி புறா மாதிரி இறங்கி இவர் மேல தங்குறத கண்டேன். அதனால அந்த உறுதியான ஆதாரத்தோட அடிப்படையில நான் சாட்சி சொல்றேன், இவர் தான் இறைமகன்னு சொல்றார். ஆமா, இதன் மூலமா திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் வரிசையில கடைசியானவராகவும் அதே சமயம் புதிய ஏற்பாட்டோட முதல் சாட்சியாகவும் நிற்கிறார். அவர் ஒரு பாலத்தை போல மக்களை பழைய உடன்படிக்கையிலிருந்து இயேசுங்கிற புதிய உடன்படிக்கைக்கு கைப்பிடித்து அழைச்சிட்டு போறார். இந்த சாட்சியம் நமக்கும் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்குது. யோவான் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டத, தான் அனுபவிச்ச உண்மைய தைரியமா சொன்னார். நாமளும் நம்ம வாழ்வுல இயேசுவை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவங்களை, அந்த உண்மைகளை மத்தவங்களுக்கு எப்படி சாட்சியா பகிர்ந்துக்கிறோங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஆமா, யோவானோட வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
அவர் ஒருபோதும் ஒளியை தனதாக்கிக் கொள்ளவே இல்லை. அவர் ஒளியை சுட்டிக்காட்டும் விரலாக மட்டுமே இருந்தார். எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. திருமுழுக்கு யோவானுக்கு இயேசு யாருன்னு அடையாளம் காட்ட வானத்திலிருந்து புறா இறங்கி வர மாதிரி ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த அடையாளம் தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்வுல இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்? நல்ல கேள்வி. அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசுறார். நாம வாசிக்கிற இறைவார்த்தை வழியா, நாம பங்கேற்கிற திருப்பலி மற்ற திருவருட் சாதனங்கள் வழியா, நமக்கு உதவி செய்யற சக மனிதர்களோட அன்பு வழியா, இப்படி பல வழிகள்ல இயேசுவோட பிரசன்னத்துக்கான அடையாளங்கள் நம்ம சுத்தி இருக்கு. நிச்சயமா. திருமுழுக்கு யோவானுக்கு புறா ஒரு அடையாளமா இருந்தது போல இதெல்லாம் நமக்கான அடையாளங்கள். அந்த அடையாளம் காணுற திறந்த மனதோட விழிப்பான இதயத்தோட நாம இருக்கிறோமா? இதுதான் நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி. அதை யோவானோட பணி இயேசுவ உலகுக்கு அறிமுகப்படுத்துறது. சரி, அந்த அறிமுகத்தோட விளைவு என்ன? இயேசு பாவத்தை போக்குற செம்மறின்னு அவர் சொல்லிட்டார். அதனால நமக்கு என்ன நடந்திருக்கு? நம்ம நிலை எப்படி மாறி இருக்கு? இதுக்கான பதிலத்தான் யோவானோட முதல் திருமுகம் ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, இது பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள நம்ம அடையாளம், நம்ம செயல்கள், நம்ம எதிர்நோக்கு பத்தி ரொம்ப ஆழமான சில கருத்துக்கள் இருக்கு. ஆமா, புரட்சிகரமான கருத்துக்கள்னு கூட சொல்லலாம். நிச்சயமா, அத பத்தி நம்ம ஆழமா பார்க்கலாம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 29 அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 6 வரைக்கும். ஆமா, அதோட தொடக்கமே பாருங்க, ஒரு சக்தி வாய்ந்த கூற்றோட ஆரம்பிக்குது. இறைவன் நேர்மையாளர் என உங்களுக்கு தெரிந்தால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு. பொதுவா நாம எப்படி நினைப்போம்? சொல்லுங்க. நான் நல்ல செயல்களை செய்யணும், நேர்மையா நடக்கணும், அப்பதான் நான் கடவுளுக்குரிய பிள்ளையா மாற முடியும் அப்படின்னு தானே? ஆமா, செயல் செஞ்சு அடையாளத்தை அடையிறது. ஆனா யோவான் சொல்றது அது அப்படியே தலைகீழா மாத்திர மாதிரி இருக்கு. நீங்க அவரிடமிருந்து பிறந்ததால நேர்மையா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிசை மாற்றம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் அந்த வாசகத்தோட அடித்தளமே. நிறைய மதங்கள்ல, தத்துவங்கள்ல கூட செயல்களை மையமா வச்சுதான் அடையாளத்தை உருவாக்குவாங்க. நீ இதை செஞ்சா நீ நல்லவன். கரெக்ட். ஆனா யோவான் இங்க கிறிஸ்துவத்தோட மைய கருத்து சொல்றாரு. அடையாளம் முதல்ல வருது, செயல்கள் அதோட விளைவா வருது. நாம கடவுளோட பிள்ளைகளா மாறுறதுக்காக நேர்மையா செயல்படல. நாம கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறதால அந்த உறவோட ஒரு இயல்பான வெளிப்பாடா நேர்மை நம்ம கிட்ட இருந்து வருது. ஒரு மாமரம் மாம்பழம் குடுக்கறதுக்காக கஷ்டப்படுறது இல்ல. அதேதான், அது மாமரமா இருக்கிறதால இயல்பாவே மாம்பழம் கொடுக்குது. அது மாதிரிதான் இதுவும். அப்போ நாம செய்யற ஒவ்வொரு நேர்மையான செயலும் நாம ஏற்கனவே பெற்றிருக்கிற ஒரு அடையாளத்தோட கொண்டாட்டம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு கடமைங்கிறத விட அது ஒரு பாக்கியத்தோட வெளிப்பாடு. ஆமா, இந்த பார்வை நம்மளோட அன்றாட செயல்களை பார்க்கிற விதத்தையும் மாத்திடும். ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான வார்த்தையா இருந்தாலும் சரி, அது நான் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம செயல்கள் நம்ம பிறப்போட ஆதாரத்தை காட்டுது. இந்த அடித்தளத்திலிருந்து யோவான் அந்த அடையாளம் எவ்வளவு பெரியதுன்னு வியந்து பேசுறார். அடுத்த வசனத்தை பாருங்க. நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். ஆமா, இந்த வார்த்தைகள்ல ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் இருத நம்மளால உணர முடியுது. உண்மைதான். வெறும் படைப்புகள்னு சொல்லாம மக்கள் இல்ல பிள்ளைகள்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த காலத்துல ஒரு பேரரசர் தான் தன்னை கடவுளோட மகன்னு சொல்லிக்க முடியும். அது அவருக்கு மட்டுமான ஒரு சிறப்புரிமை. ஆனா இங்க யோவான் சாதாரண மீனவர்கள், கைவினைஞர்கள், அடிமைகள்னு எல்லாரையும் பார்த்து நீங்க இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவனோட பிள்ளைகள்னு சொல்றார். இது அந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இது ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆனால் அந்த சந்தோஷமான அறிவிப்புக்கு அப்புறம் உடனடியா ஒரு யதார்த்தமான எச்சரிக்கையும் கொடுக்கிறார். என்ன அது? உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. இது ஏன் முக்கியம்னா, கடவுளோட பிள்ளைகள்ங்கிற இந்த புதிய அடையாளத்தோட வாழும்போது நாம இந்த உலகத்தால தப்பா புரிஞ்சுக்கப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம். இதை நாம் அடிக்கடி உணர்ற ஒரு விஷயம் தானே? ஆமா, கடவுளோட மதிப்பீடுகளின்படி, அதாவது அன்பு, மன்னிப்பு, நேர்மை, இதன்படி வாழ முயற்சி செய்யும் போது
உலகத்தோட மதிப்பீடுகளோட அது மோதுது. ஆமா, அதிகாரம், செல்வம், சுயநலம் அதோட மோதும் போது நான் செய்யறது சரிதானா, ஏன் மத்தவங்களால என்ன புரிஞ்சிக்க முடியலே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ யோவான் சொல்ற பதில் ஒரு பெரிய ஆறுதல். கவலைப்படாதீங்க, அவங்க முதல்ல உங்க தந்தையே புரிஞ்சுக்கல, அதனால உங்களையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப பெரிய ஆறுதல். இந்த நிகழ்கால யதார்த்தத்திலிருந்து யோவான் நம்ம பார்வையை எதிர்காலத்தை நோக்கி திருப்புறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வோட மாபெரும் எதிர்நோக்கு. அவர் சொல்றாரு, அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. போல் அவரை காண்போம். இது ஒரு அற்புதமான வாக்குறுதி. அவரை போல இருப்போம் அப்படின்னா என்ன? அதோட ஆழமான அர்த்தம் என்ன? அது தோற்றத்தை பற்றியதா இல்ல குணத்தை பற்றியதா? இன்னொரு கேள்வி, எதிர்காலத்துல நான் அவரை போல மாறுவேன்ற எண்ணம் இந்த நிகழ்காலத்துல நம்மள சோம்பேறி ஆக்கிடாதா? நல்ல கேள்வி. எப்படியும் எல்லாம் கடைசியில சரியாயிடும் நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம எப்படி வேணா வாழலாம்னு ஒரு மனநிலை வந்துராதா? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். அவரை போல இருப்போங்கிறது நிச்சயமா அவரோட குணாதிசயத்தை பத்தி தான். ஓஹோ. பாவத்திலிருந்தும் பலகீனத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் முழுமையா விடுபட்டு அவரோட தூய்மையிலையும் மகிமையிலையும் பங்கு கொள்றத குறிக்குது. உங்க 2வது கேள்விக்கு யோவானே அடுத்த வசனத்துல பதில் சொல்றார். அப்படியா? ஆமா, அவர் அந்த எதிர்நோக்க ஒரு செயலற்ற காத்திருப்ப பார்க்கல, அது ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலா பார்க்கிறார். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தங்களையே தூயவராக்க வேண்டும். ஓ, அப்படியா? அதாவது ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிக்கணும்னு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு வீரர் அந்த நம்பிக்கை இருக்கிறதால சோம்பேறியா இருக்க மாட்டார். ஆமா, அந்த எதிர்நோக்கு தான் அவரை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கடினமா பயிற்சி செய்ய வைக்குது. மிக அருமையான ஓமை. அதுபோல கிறிஸ்துவ போல மாறப் போறோம் அப்படின்ற அந்த இலக்கு இந்த நிகழ்காலத்துல நம்மள தூய்மையா வாழ தூண்டுது. மிகச் சரியான பார்வை. இந்த எதிர்நோக்கு நம்ம தற்போதைய போராட்டங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. நாம இப்ப படுற கஷ்டங்கள், செய்யற தியாகங்கள் எதுவும் வீணில்லை. நம்ம ஒரு மகிமையான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பயணம் நம்மளை தூய்மைப்படுத்துது. இந்த தூய்மைங்கிற கருத்துல இருந்து தான் யோவான் அதோட எதிர்மறையான பாவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஆமா, அவர் பாவத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? பாவம் செய்வோர் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். இந்த சட்டம்னு வார்த்தையை கேட்டதும் நமக்கு 10 கட்டளைகள் மாதிரி விதிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. யோவான் அதை மட்டும்தான் சொல்றாரா, இல்ல இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா? நல்ல கேள்வி. இங்க சட்டம்னோதுக்கு கிரேக்க மூலமொழியில அனோமியா அன்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் சட்டமின்மை அல்லது ஒழுங்கின்மை. ஓ, ஒழுங்கின்மை. ஆமா, இது வெறும் விதிகளை மீறதை விட ரொம்ப ஆழமானது. கடவுள் இந்த பிரபஞ்சத்தை அன்போடு ஒரு ஒழுங்குல படைச்சிருக்கார். அந்த தெய்வீக ஒழுங்குக்கு, அந்த அன்பின் இயல்புக்கு எதிரா செயல்படுறது தான் பாவம். அப்போ அது கடவுளுக்கும் மற்றவங்களுக்கும் நாம காட்ட வேண்டிய அன்புறவை முறிக்கிற ஒரு செயல். கரெக்ட். பாவத்தை வெறும் தவறுகளோட பட்டியலா பார்க்காம உறவை சிதைக்கிற ஒரு செயலாக யோவான் பார்க்கிறார். அப்ப பாவம் அப்படிங்கிறது கடவுள் நமக்காக வச்சிருக்கிற அழகான திட்டத்தை நாமே மீறுகிற ஒரு செயல். இதுல இருந்து மீள வழி இருக்கா இல்லையா? நிச்சயமா வழி இருக்கு. அதுதான் நற்செய்தியோட மையம். யோவான் தொடர்ந்து சொல்றார், பாவங்களை போக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. ஆமா, இயேசுவோட வருகையோட நோக்கமே இந்த உறவு முறிவை சரி செய்யறது தான். நம்மள இந்த ஒழுங்கின்மையிலிருந்து விடுவிச்சு மறுபடியும் கடவுளோட அன்பின் ஒழுங்குக்குள்ள கொண்டு வர்றது தான். சரி, இதுதான் இந்த வாசக பகுதியோட ரொம்ப சவாலான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. 6வது வசனம். ஆமா, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. இதை கேட்கும்போது உண்மையா சொல்லணும்னா குழப்பமா இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாமும் தவறு செய்றோம், விழுகிறோம். ஆமா, அப்ப நாம கிறிஸ்துவோட இணையவில்லையா? யோவான் ஒரு அடைய முடியாத தரத்தை இங்க வைக்கிறாரா? நீங்க சுட்டிக்காட்டினது போல இந்த வசனம் திருச்சபை வரலாறுல பல விவாதங்களை உருவாக்கியிருக்கு. இதை நாம வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டா நம்மளை யாருமே கிறிஸ்துவோட இணையிலன்ற முடிவுக்கு தான் வரணும். ஆமா, ஆனா மூல மொழியான கிரேக்கத்துல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வினைச்சொல் ஒரு தொடர்ச்சியான வழக்கமான பழக்கமாயிட்ட செயலை குறிக்குது. அப்படி என்றால் ஒரு முறை கூட பாவம் செய்ய மாட்டாங்க அன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல, மாறா பாவத்துல தொடர்ந்து வாழ்றத ஒரு வாழ்க்கை முறையா கொண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? மிகச்சரி, அதுதான் சரியான புரிதல். யோவான் இங்க ஒரு முழுமையான மாற்றத்தை பத்தி பேசுறாரு.
கிறிஸ்துவோட உண்மையா இணைஞ்சிருக்கிற ஒருத்தருக்கு பாவம் ஒரு அந்நிய பொருளாகிடும். அது அவரோட இயல்பா இருக்காது. அவரோட வாழ்க்கையோட திசையே மாறி இருக்கும். ஆமா, முன்னாடி பாவத்தை நோக்கி போயிட்டு இருந்தவர் இப்போ கடவுளை நோக்கி திரும்பியிருப்பார். அந்த பயணத்துல அவர் தடுக்கி விழலாம், சறுக்கலாம். ஆனா அவரோட இலக்கும் விருப்பமும் கடவுளை நோக்கியே இருக்கும். அப்போ ஆனா யார் பாவத்தையே தன்னோட வீடா, தன்னோட வாழ்க்கை முறையா வச்சிருக்காரோ அவர் இன்னும் கிறிஸ்துவோட ஒளிய உண்மையா கண்டுகொள்ளல, அவரை அறிந்து கொள்ளலன்னு யோவான் சொல்றார். இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. அப்போ இது ஒரு பூர்ணத்துவத்தை பற்றியதல்ல, ஒரு திசையை பற்றியது. ஆமா, a change of direction. நம்ம வாழ்க்கையோட இயல்பு நிலை, அதாவது டிஃபால்ட் செட்டிங், பாவத்திலிருந்து தூய்மையை நோக்கி மாறுது. பாவம் செய்யறது ஒரு விபத்தா இருக்குமே தவிர ஒரு வாடிக்கையா இருக்காது. அருமையா சொன்னீங்க. நாம கிறிஸ்துவோட எவ்வளவு நெருக்கமாகிறோமோ அந்த அளவுக்கு பாவத்தோட ஈர்ப்பு குறைஞ்சு தூய்மையின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இது ஒரு தொடர் பயணம். ஆமா, இது ஒரு தொடர்ச்சியான மாற்றம். கிறிஸ்துவுடனான உறவுல வளர வளர பாவம் நம்ம வாழ்க்கையில தன்னோட பிடியை இழக்கும். ஆஹா, இன்னைக்கு நாம சிந்தித்த இந்த வாசகம் ஒரு கிறிஸ்தவ வாழ்வோட முழுமையான வரைபடத்தை நமக்கு தருது. அது எங்க தொடங்குது? நாம கடவுளோட அன்பு பிள்ளைகள் அப்படிங்கிற அசைக்க முடியாத அடையாளத்துல தொடங்குது. ஆமா, இந்த அடையாளம் நம்மள நேர்மையா வாழ வைக்குது. இந்த அடையாளம் நமக்கு எதிர்காலத்தை பத்தி ஒரு மாபெரும் எதிர்நோக்கை தருது. அந்த எதிர்நோக்கு நம்மள இந்த நிகழ்காலத்துல தூய்மையா வாழ தூண்டுது. இறுதியா கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிற இந்த உறவு பாவத்தை நம்ம வாழ்க்கை முறையா கொண்டிருக்காம அதை விட்டு விலகி வாழ்ற ஒரு புதிய இயல்பை நமக்கு தருது. ஆமா, நாமும் நம்ம விண்ணக தந்தையோட இணைஞ்சிருக்கும் போது பாவத்திலிருந்து பாதுகாப்பு பட்டு தூய்மையான வாழ்வு வாழ முடியும். அப்போ நம்ம கடவுளின் பிள்ளைகள் அன்னோ நம்பிக்கையில இயேசு தூயவராய் இருப்பது போல நாமளும் நம்மையே தூய்மையாக்கிக்கொள்ள முயற்சி செய்யணும்னு இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுது. மிக சரியா சொன்னீங்க. சரி, இப்ப பாருங்க, நற்செய்தியில இயேசு யார் அన్న அறிமுகத்தை பார்க்கிறோம். முதல் வாசகத்துல அந்த இயேசுவால நாம யாருன்னு நம்ம அடையாளம் மாறுறத பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய உண்மைகளை உணர்ந்த ஒரு மனுஷனால சும்மா அமைதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டமே வெடிக்கணும். அததான் பதிலுரை பாடலான திருப்பாடல் 98 சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையே கண்டனர். கரெக்ட். அந்த ஒரு வரியில தான் மொத்த பாடலோட சாராம்சமும் இருக்கு. ஆனா இங்க விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது பாவம்ங்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை. ஆமா ஆமா, நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற கெட்ட பழக்கங்கள், மனக்கவலைகள், விரக்தி, தோல்வி மனப்பான்மை. ஆமா, தோல்வி மனப்பான்மை, இப்படி நம்மளை கட்டி போட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிற ஒரு முழுமையான மீட்பு. ஓ, சரி சரி. அதனாலதான் இது ஒரு தனிப்பட்ட நபரோட விடுதலை இல்ல, மாந்தர் அனைவரும் கண்ட ஒரு விடுதலைன்னு சொல்லுது. இது ஒரு உலகளாவிய நிகழ்வு. நீங்க சொல்றது சரிதான். அந்த விடுதலை எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சாதான் அடுத்த வரியோட அர்த்தம் புரியும். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்களை செய்துள்ளார். இங்க ஏன் புதிய பாடல்னு குறிப்பிட்டு கூடப்பட்டிருக்கு? பழைய பாட்டி பாடுறது என்ன? நல்ல கேள்வி. உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சியில இருந்தோ நீண்ட கால துக்கத்துல இருந்தும் மீண்டு வர்றவங்க தங்களோட வாழ்க்கைய ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பாங்க. ஆமா, உண்மைதான். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு புது அர்த்தத்தோட இருக்கும். அது மாதிரி ஆண்டவரோட மீட்பை நம்ம உணரும் போது நம்ம வாழ்க்கையோட சவுண்ட் ட்ராக்கே மாறிடுது. பழைய புலம்பல் பாட்டு போய் ஒரு புது நன்றி பாடல் உள்ளிருந்து பொங்கி வருது. அதுதான் புதிய பாடல். அது ஒரு புது மெட்டில்ல, ஒரு புது மனநிலை. அருமையா சொன்னீங்க. இது ஒரு புது மனநிலை. நேத்து வரைக்கும் இருந்த அதே பிரச்சனைகள் இன்னைக்கும் இருக்கலாம், ஆனா அதை பாக்குற நம்ம பார்வை மாறிடுது. கரெக்ட். அந்த விடுதலையை உணர்ந்ததால புலம்பலுக்கு பதிலா பாடல் வருது. சரி, அடுத்ததா அவரது வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அப்படின்னு வருது. இந்த வலக்கரம் புயம் அப்படிங்கிற உருவகத்துக்கு பின்னாடி ஏதாவது சரித்திர பின்னணி இருக்கா? அது நிச்சயமா இருக்கு. பழங்காலத்துல, குறிப்பா திருவிவிலிய காலங்கள்ல, ஒரு போர்வீரனோட பலத்தையும் செயல்திறனையும் அவனோட புயத்தையும் வலதுகையும் வச்சுதான் அளப்பாங்க. ஓ சரி. வலதுகை தான் ஆயுதங்களை இயக்குற, செயல்களை செய்யற கை. அதனால ஆண்டவரோட வலக்கரம்னு சொல்றது அவரோட செயல்படுற சக்தியை குறிக்குது. அவரு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற தெய்வம் இல்ல, நமக்காக களத்துல இறங்கி போராடுற செயல்படுற தெய்வம் அப்படிங்கறதுன்னு இது காட்டுது. அப்போ புனிதமிகு புயம் அப்படிங்கிறது அவர் தன்னோட சக்திய அநீதிக்காகவோ அழிவுக்காகவோ பயன்படுத்த மாட்டார். தீமையை வென்று நீதியை நிலைநாட்ட மட்டுமே பயன்படுத்துவார்.
சுருக்கமா சொன்னா இந்த 2 உருவகங்களும் நமக்காக போராடுறவர் சர்வ வல்லமையுள்ளவர், அதே சமயம் அவர் முற்றிலும் பரிசுத்தமானவர்ங்கிற நம்பிக்கையே நமக்கு தருது. நீங்க சொன்ன வழக்கரம் புயமெல்லாம் கடவுளோட தனிப்பட்ட வல்லமைய காட்டுது. ஆனா இந்த வெற்றி ஒருத்தருக்கு மட்டும்தானா? இல்ல இல்ல, இந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடணும்னு அடுத்த வாசகங்கள் சொல்லுது இல்லையா? ஆமா, அங்கதான் இந்த திருப்பாடல் ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு உலகளாவிய கொண்டாட்டமா மாறுது. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து கீதம் எழுப்புங்கள். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அதுல என்ன ஸ்பெஷல்? அத ஆர்ப்பரித்து பாடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் அது அமைதியா மனசுக்குள்ள நன்றி சொல்றதில்ல. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம அணி கடைசி பந்துல 6 அடிச்சு ஜெயிச்சா ஸ்டேடியத்துல இருக்கிறவங்க எப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆரவாரம். ஆமா ஆமா, ஒரு உண்மையான ஆழமான மகிழ்ச்சி நம்மள ஒருபோதும் அமைதியா இருக்க விடாது. அது ஒரு கொண்டாட்டமா வெடிக்கும். நிஜம். ஆண்டவர் நமக்காக சாத்தானோட தலையை நசுக்கி பாவத்தின் மேல வெற்றியை தந்திருக்காருங்கிறத உணரும் போது நம்ம உள்ளத்துல இருந்து வர்றது ஒரு அமைதியான ஜெபமா இருக்க முடியாது. அது ஒரு வெற்றி ஆர்வரிப்பா தான் இருக்கணும். நிஜம், அந்த உணர்வு அடக்க முடியாத ஒண்ணு. ஆனா இந்த கொண்டாட்டம் நம்ம குரலோட மட்டும் நின்னுடக்கூடாதுன்னு தானே கடைசி பகுதி சொல்லுது. கரெக்ட். யாழினை மீட்டி ஆண்டவரை கீதம் எழுப்புங்கள், எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள்னு இசைக்கருவிகளையும் சேர்த்துக்குது. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படியா? யாழ் அப்படின்றது பெரும்பாலும் தனிப்பட்ட தியான மனநிலையில வாசிக்கப்படுற ஒரு கருவி. அது நம்மளோட தனிப்பட்ட ஜபத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ற நன்றியும் குறிக்குது. ஓஹோ, அப்போ எக்காலம் கொம்பு எல்லாம் அது ரொம்ப சத்தமான கருவிகளாச்சே. கரெக்ட். எக்காலமும் கொம்பும் பொதுவான அறிவிப்புகளுக்கும் போர் வெற்றிகளை கொண்டாடுவதற்கும் அரசர்கள் வரும்போது அவங்கள வரவேற்குவதற்கும் பயன்படுத்தப்பட்ட கருவிகள். சரி, இது நம்மளோட வழிபாடு தனிப்பட்ட ஜபத்தோட நின்னிடாம அத உலகத்துக்கே பறைசாற்றணுங்கிறத காட்டுது. நம்மளோட மீட்ப, நம்ம சந்தோஷத்தை மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் இந்த கொண்டாட்டத்துல பங்கெடுக்கணும் நம்ம விரும்புறதை இது காட்டுது. அப்போ அமைதியான தியானமும் வேணும், ஆரவாரமான கொண்டாட்டமும் வேணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. நம்ம வழிபாடு முழுமையானதா இருக்கணும். நம்மளோட திறமைகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகள், நம்மளோட வேலை, நம்மளோட குடும்பம் எல்லாத்தையும் வச்சு ஆண்டவரை புகழணும். ஒருத்தருக்கு நல்லா பாட வரும், அவங்க பாடலாம். இன்னொருத்தருக்கு நல்லா எழுத வரும், அவங்க எழுதலாம். மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் இருக்கலாம். ஆமா, இது எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துற கருவிகள் தான். நம்மளோட வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது 24/7 நடக்கிற ஒரு கொண்டாட்டம். ரொம்ப அழகா எல்லாத்தையும் நினைச்சீங்க. அப்போ இந்த திருப்பாடல் ஆண்டவர் நமக்கு தர்ற மீட்பை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கு. ஆமா, அது ஒரு கடமைக்காக செய்யற ஜபம் இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர ஒரு ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரோட மீட்பை நாம உணர்ற ஒவ்வொரு கணமும் நமக்கு ஒரு புது தொடக்கம் தான். இந்த சிந்தனையோட இந்த ஆழமான பார்வையை கேட்கிற உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன கேள்வி? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச மீட்பின் செயல்களை, அந்த வியத்தக செயல்களை நீங்க எப்பவாவது நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு பெரிய நோயிலிருந்து கிடைச்ச சுகமா இருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கிடைச்ச விடுதலையா இருக்கலாம், வருஷ கணக்கா போராடிட்டு இருந்த ஒரு பாவ பழக்கத்திலிருந்து கிடைச்ச மனமாற்றமா இருக்கலாம். ஆமா, அந்த விடுதலைக்காக, அந்த மீட்புக்காக நீங்க எப்படிப்பட்ட புதிய பாடலை பாட விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில எந்தெந்த கருவிகளை கொண்டு அவரை ஆர்ப்பரித்து புகழ போறீங்க? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த சிந்தனை நம்மளோட வழிபாட்டை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும். இப்போ இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் நமக்கு கிடைக்குது. முதல்ல திருமுழுக்கு யோவான் மூலமா ஒரு அறிமுகம் நடக்குது. மீட்பல் இவர்தான வெளிப்படுத்தப்படுது. அடுத்ததா அந்த மீட்பினால நமக்கு என்ன கிடைக்குதுங்கிற விளக்கம் முதல் வாசகத்துல கிடைக்குது. நம்மளோட பழைய அடையாளம் அழிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகள் அன்னு ஒரு புதிய மேன்மையான அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுது. கடைசியா இந்த அறிமுகத்தையும் விளக்கத்தையும் பெற்றுக்கொண்ட நம்மளோட பதில் செயல் எப்படி இருக்கணும்னு திருப்பாடல் சொல்லுது. அது அமைதியான நன்றி இல்ல, ஆர்ப்பரிப்போடு கூடிய ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். இந்த 3 வாசகங்களும் ஒன்னோட ஒன்னு எவ்வளவு அழகா பிணைஞ்சிருக்கு பாருங்க. நாம மறுபடியும் திருமுழுக்கு யோவானுக்கே வருவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னது போல அவர் இயேசுவை சுட்டி காட்டிட்டு தன்னை மறைத்து கொண்டார். இது நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல,
வேலை செய்யற இடத்துல நாம செய்யற சேவைகள்ல நம்ம மற்றவங்களை இயேசு பக்கம் திருப்புறோமா, இல்ல நம்ம திறமைகளையும் நம்ம புகழையும் முன்னிறுத்தி கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்க முயற்சி செய்யறோமா? இது சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சில நேரங்கள்ல நாம நல்ல விஷயங்களை செய்யும் போது கூட நமக்கே தெரியாம நம்மள முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ஆபத்து இருக்கு. திருமுழுக்கு யோவானிடம் இருந்த அந்த பற்றக்க நிலை, அதாவது எதன் மீதும் ஒரு பிடிப்பில்லாம இருக்கிறது, அந்த பண்பை நாம எப்படி வளர்த்துக்கலான்னு யோசிக்கணும். நம்ம வார்த்தைகள், செயல்கள், சில நேரங்கள்ல நம்ம மௌனம் கூட மற்றவங்களை இயேசுகிட்ட கொண்டு போகுதா இல்ல நம்ம கிட்டேயே அவங்கள நிறுத்திடுதா? இது நாம தினமும் நம்ம கிட்டேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்றைய நாளின் வெளிச்சம் யார் மீது பட்டது? என் மீதா அல்லது அவர் மீதா? இது ஒரு சின்ன கேள்விதான், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள்.
விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை